வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இதில் ஏதாவது ஒரு ஐட்டத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது சீக்கிரமாகவே மழுங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சீக்கிரமாகவே மழுங்கி போயிடுச்சு, மொக்கையாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீப்பான பொருளாக இருந்தால் தூக்கி போட்டு வேற வாங்குவோம். அப்படி இல்லைன்னா கடையில் போயிட்டு சாணம் பிடிக்கிறவர்கிட்ட கொடுத்து ஏதாவது பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியவும் கொடுக்க தேவையில்லை, புது பொருளும் வாங்க தேவையில்லை. இனிமே மிக்ஸி ஜாருக்கு பிளேடு மாற்றணுன்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டெய்லி வரும். முதல்ல நம்ம இந்த கேரட் துருவுறது கிரேட்டர்னு சொல்லுவோம். இது போயிடுச்சுன்னா இதை சாணம் பிடிக்கவோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாரோட வீட்லேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மிக்கல், உரல் இந்த சின்னதாக குத்துறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதோட கல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கேரட் துருவுறதுல எப்பயும் போல் கேரட்டை எப்படி துருவுவீங்களோ அதே மாதிரியே நல்லா ஒரு 30 செகண்டுக்கு துருவுங்க. கீழே இருக்கிறது அந்த பெரிய ஹோல்ஸில் மேலே எல்லா இடத்துலையுமே துருவி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு அது நல்லாவே ஷார்ப்பாக ஆரம்பிச்சிரும். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன கிரேட்டருமே பண்ணிடுங்க. இதை நீங்கள் இந்த கல்லில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இந்த கூழாங்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும்ல, ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல, அந்த கல்லை கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதே மெத்தடை நம்ம அந்த வாழைக்காய் சீவுற அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. நல்லா துருவி முடிச்ச பிறகு அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இந்த கல் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரோட வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் ஒன்று இருக்கும். இது நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் கடையில் ஏதாவது வாங்கணும், சப்பாத்தி எல்லாம் கூட சுருட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை நல்லா இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி கசக்கி வச்சுக்கிடணும். ஈவனாக இருக்கக்கூடாது, நல்லா கசக்கி வச்சுக்கோங்க கையில். அதை வச்சு நம்ம முன்னாடி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரியே துருவிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பேப்பர் எவ்வளோ திக்கானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவே இதில் அப்படியே துருவி வெளியே வருது பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். நம்ம அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்த பொருள் என்னென்னா, இதை யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. கிச்சனில் மட்டும் கிடையாது, குழந்தைங்க இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சிசர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதை அந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு தேய்க்க முடியாது. இப்போது இதை ஷார்ப்பாக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் உப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம துணியெல்லாம் கட் பண்ணுறதுக்கான கட்டர், இது நூல் கட்டர்னு சொல்லுவோம். இதை நான் அப்படியே உள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நூலை எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த உப்புக்குள்ளார வச்சு கட் பண்ணிட்டு இருங்க. இதே மெத்தடை நீங்கள் உங்களுடைய சின்ன சிசருக்கும் நீங்கள் இதையே பண்ணலாம். முன்னாடிக்கும் இப்போக்குமே நல்லா இந்த கட்டர் நல்லாவே ஷார்ப்பாக மாறிடுச்சு. கட்டரும் சரி சிசருமே நல்லாவே ஷார்ப்பாக மாறிடுச்சு. அடுத்ததாக இந்த பெரிய சிசர். இதை வீட்டில் துணி தைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன துணி மட்டுமா வெட்டுறோம், இதை வச்சு நம்ம பால் பாக்கெட்டு மற்ற எல்லாத்தையும் தான் வெட்டிகிட்டு இருக்கோம். அதனால இந்த சிசர் ரொம்ப சீக்கிரத்துலேயே அதோட ஷார்ப்னஸ் போயிடுது. இதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிற, மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த உப்புக்கு பதிலாக நம்ம கல்லுப்பை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு உப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிறவங்க ஆற்று மணலோ இல்லை பீச் மணலோ கூட எடுத்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்தி. இந்த ஒரு பொருள் தான் அடிக்கடி நம்ம வீட்டில் மொக்கையாயிட்டே இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியே பண்ணலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீங்கான் கப்போ இல்லைனா பீங்கான் தட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி விளிம்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கத்தியை வெட்டுற பக்கம் வச்சு நல்லா அந்த முன்னாடியும் பின்னாடியும் இப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆல்ரெடி நான் நல்லா தேய்ச்சி இந்த கப்பை எப்படி மாற்றி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்படி இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி கப்போ இல்லைனா தட்டோ இல்லை அப்படிங்கிறவங்க இருக்கவே இருக்குது இன்னொரு கத்தி. இதே மாதிரி இன்னொரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியோட பேக் சைடை திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு கத்தியில் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. அதை அப்படியே முன்னையும் பின்னையும் தேய்க்கும் போது அது நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, முள்ளால் தான் எடுக்கணுன்ட்டு, அதே மாதிரி கத்தியோட ஷார்ப்னஸை இன்னொரு கத்தியாலேயே நம்ம கொண்டு வந்துட முடியும்.
இப்போது இந்த பெரிய கத்தி இது வந்து நான் கறியெல்லாம் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இந்த கத்தியை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னும் கடைசியாக சொல்கிறேன். அந்த சிசர் கூடவே சேர்ந்து சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி செலவு வைக்கிற ஒன்று அப்படின்னா இந்த மிக்ஸி ஜார் தான். இதில் இருக்கிற பிளேடு வாங்கின ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை மாற்ற ஆரம்பிச்சோன்னா திரும்ப 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 மாற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம செலவு வச்சுக்கிட்டே இருக்கோம். இனிமேல் நீங்கள் செலவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும். ஒரு முட்டையோட ஓடு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முட்டைய அப்படியே பச்சையாக உடைச்சு ஆம்லெட் போட்டுட்டு அந்த ஓடு தான் இது. நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச முட்டையோட தோலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப நொறுக்கியெல்லாம் போடாதீங்க. அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸியை நல்லா ஓட்டி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஷார்ப்பாக மாறிடும். இனிமே உங்களுடைய தேங்காய் முழுசு முழுசா அரைக்காம இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு முட்டையோட ஓடு தான் போடணும்னு கிடையாது. இப்போ ஒரு 2, 3 உடைச்சிங்க அப்படின்னா 2, 3 கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜாரை அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய கத்தியும் இந்த சிசரையும் ஷார்ப் பண்ண போகிறோம். இது கூடவே சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருவாமனை, பெரிய வெட்டருவா இது எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரே ஒரு கிரைண்டர் தான் உங்களுக்கு தேவை. இந்த மாதிரி டேபிள் டாப் கிரைண்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா பழைய காலத்து பெரிய கிரைண்டர் ஒரே ஒரு குழவை போட்டு நம்ம அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கிரைண்டராக இருந்தாலும் சரி. சும்மா அப்படியே கிரைண்டரை ஓட விட்டுருங்க. ஓட விட்டு இந்த சாணம் பிடிக்கிறவரெலாம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இப்படி கத்தியவோ எதையோ ஷேர் பண்ணுவார்ல, அதே மெத்தட் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த கல்லில் அதே மாதிரி அந்த கத்தியை இந்த மாதிரி நல்லா சாணம் பிடிக்கிறோம் இப்போ. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கத்தி நல்லாவே சூப்பராக ஷார்ப்பாக மாறிடும். ஒரு 30 செகண்டே போதுமானது இதுக்கு. உங்களுக்கு இந்த கத்தியில் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து நல்லா ஷைனியாக அந்த ஒரு ஷார்ப்னஸே நல்லாவே தெரியுது. ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது இப்போ இது. இதே மெத்தட்லேயே நம்ம சிசர்ஸையும் பண்ணிடலாம். சிசரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லாவே சிசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது வெட்டுற பக்கத்தில் நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே சாணம் பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய துணி வெட்டுற சிசருமே வந்து நல்லா ஷார்ப்பாக மாறிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், துணி வெட்டுற சிசரை துணியை தவிர வேறு எதுக்குமே பயன்படுத்தாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த சிசர் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே மொக்கையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒருக்க நான் கிரைண்டரை எடுத்து வச்சு திரும்ப அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கணுமான்னு யோசிக்கிறீங்கன்னா, மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு தோண்டி எடுப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரேடியாக இந்த கிரைண்டரை வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருவாமனை, வெட்டருவா இது எல்லாத்தையுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணியே நீங்கள் சாணம் பிடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இது. இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பணமும் நேரமும் மிச்சமாகும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குன்ட்டு மறக்காமல் நம்ம சேனலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கோவா போயிட்டு வந்த வீடியோவும் இருக்குது. தேங்க்யூ.